ஹலோ மக்களே, ஹாய். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம திருச்சி தெப்பக்குளத்துக்கு தாங்க. தெப்பக்குளத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம திருச்சி தெப்பக்குளத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே லேசர் லைட் ஷோ நடக்குது. ஸோ நானும் சிக்கும் அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு இந்த வீடியோவும் நான் போடணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்கேன். பட் டெலிட் ஆகி திரும்பி அதை ரெட்ரைவ் பண்ணி நான் போடுறதுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. எனிவே சாரி மக்களே. பட் நானும் சிக்கும் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம். டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்தாங்க. அதில் சவுண்ட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே வாட்டர் ட்ரிஸ்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் தான் லேசர் லைட் ஷோ பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி தான் போதும். ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்க. ஸோ எடுத்தோடனே ஒரு பரதம் டான்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம திருச்சியோட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி ஃபஸ்ட்டு போர் நடந்துச்சு இல்லைங்களா? அது ஒவ்வொரு கிங்டமும் யாரெல்லாம் திருச்சியை கைப்பற்றினாங்க, சேரர் சோழர் பாண்டியர் அந்த கதைகள், அதுக்கப்புறம் அடுத்த நடந்த வார், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரூல் பண்ணது. ஸோ இந்த கதையெல்லாம் குட்டியாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மலைக்கோட்டையில் இருக்க தாயுமானரோட வரலாறு தாங்க. ஸோ இந்த கோயில் உருவான விதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சூப்பராகவே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்து நம்ம இந்த கதையை கேட்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பட் பார்த்திங்கன்னா வீடியோ வைஸ் பார்த்திங்கன்னா அந்த லேசர் ஷோ இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பயே தெரியும். ஸோ அதுதான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. போக போக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தோட வரலாறு, நம்ம ஊரில் இருக்க ஸ்ரீரங்கம் வரலாறு போட்டிருந்தாங்க, எப்படி ஸ்ரீரங்கம் உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது முடிஞ்சோடனே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவானைக்கோவில். ஸோ திருவானைக்கோவிலோட வரலாறு வந்துச்சுங்க. ஸோ இது மாதிரி கோயிலோட வரலாறுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வில்லுப்பாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் வில்லுப்பாட்டு தான் பார்த்துட்ருக்கேன். சிக்கு நானும் வில்லுப்பாட்டு பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் ஆட்டம், இது மாதிரி சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் சிக்கு என்ஜாய் பண்ணிட்டான். சாங் கேட்டு அவன் வைப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அடுத்ததாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா கலர் லைட் மிக்சிங் ஷோன்னு சொல்லிட்டு வேறு கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி லைட் ஷோ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை விட ஷோ முடிஞ்சதுங்க. இது ஒரு 10 to 15 minutes இந்த ஷோ இருக்குது. இந்த ஃபுல் லேசர் ஷோவில் இருக்க எல்லா பார்ட்டையும் தனித்தனியாக சீக்கிரம் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட எண்டில் இந்த ஷோவோட டைமிங் ப்ளஸ் இந்த ஷோவோட என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பஜார் போகிறப்ப கண்டிப்பாக இந்த லேசர் லைட் ஷோவை விசிட் பண்ணிட்டு வாங்க.